யார் இந்த யூதர்கள்? சரி, இவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் வரலாறு படி ஆரம்பத்துல இருந்து வருவோம். சுமார் 20,000 வருடங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் மலைப்பகுதியில வாழ்ந்து வந்தாங்க. அந்த மலைப்பகுதி மக்கள்ல எல்லாரும் வேட்டையாடி சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த மக்கள்ல சிவன் ஒருத்தர் உருவாகிறாரு. அவரு தான் முதலா குண்டலினி சக்தியை எழுப்புறாரு. முதலா இரும்ப கண்டுபிடிக்கிறாரு. மக்களை வழி நடத்துறாரு. அவரு தான் எல்லாருக்கும் பேச சொல்லி தராரு. இதனாலதான் அவருக்கு பேச்சியப்பன்ற பேரும் இருக்கு. அவரு முதல் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர். இப்படி அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். சரி, இதுக்கப்புறம் சிவன் நல்லா வாழ்ந்து ஜீவசமாதி அடைஞ்சு கடவுள் நிலையை அடையிறாரு. சிவனுக்கு அப்புறம் சுமார் 10,000 வருடங்கள் கழித்து குமரிகண்ட அழிவு ஏற்படுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டும் சுயநலமா கிளம்புறாங்க. எப்படி போறாங்கன்னா, ஒரு பெரிய கப்பல் செஞ்சு அந்த கப்பல்ல அவங்க மட்டும் சுயநலமா தப்பிக்கிறாங்க. இதுதான் நோவாவோட கதை. ஆனா பைபிள்ல எப்படி தெரியுமா சொல்லியிருப்பானுங்க, நோவா தான் ரொம்ப நல்லவர், அதனால ஆண்டவர் நோவா கிட்ட மட்டும்தான் பேசுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, நான் எல்லா மக்களையும் அழிக்க போறேன், நோவா நீ மட்டும் எப்படியாவது தப்பிச்சுக்கோ, இந்த வெள்ளத்துல இருந்து நான் உன்னை தப்பிக்க வைக்கிறேன், அதுக்கான வழியும் நான் சொல்றேன், நீ ஒரு பெரிய கப்பல் செஞ்சு உன் குடும்பத்தோட தப்பிச்சுக்கோ, நான் உன் குடும்பத்தை காப்பாத்துறேன், மத்த எல்லாரையும் நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். நோவா என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய கப்பலை உருவாக்கி அவரோட குடும்பத்தை கூட்டிட்டு கப்பல்ல கிளம்புறாரு. 40 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அந்த கப்பல்ல இருந்து வெளியே வந்து பாக்குறாங்க. எல்லாமே அழிஞ்சிருச்சு, நோவா குடும்பம் மட்டும் தப்பிச்சிருச்சு. இதுதான் பைபிள்ல சொன்ன கட்டுக்கதை. இப்படிதான் ஸ்டோரியில சொல்றாங்க. ஆனா அங்க உண்மையா என்ன நடந்துச்சுன்னா, சிவன் காலத்துக்கு அப்புறம் 10,000 வருடங்கள் கழித்து குமரிகண்ட அழிவின் போது கொஞ்சம் பேர் மட்டும் சுயநலமா கப்பல்ல ஏறி கிளம்புறாங்க. அந்த கொஞ்சம் பேரு கப்பல்ல போய் வழி தெரியாம கடைசியா ஒரு பனி பிரதேசத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அவங்க தான் யூதர்கள். கப்பல்ல ஊதி மூழ்கி மிதந்து வந்ததால இவர்களை ஊதியவர்கள், அதுதான் யூதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பனி பிரதேசத்துல இருக்கிறதுனாலதான் அவ்வளவு வெள்ளையா இருக்காங்க. யூதர்கள் தான் பிற்காலத்துல பிராமணர்களா மாறுறாங்க. யூதர்களும் பிராமணர்களும் வெள்ளையா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க இந்த பனி பிரதேசத்துல கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட ஜீன் தான் இப்ப இருக்கிற எல்லாருமே வெள்ளையா இருக்காங்க. நமக்கும் அவங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. சரி, இத பத்தி போக போக பார்ப்போம். இப்ப நம்ம வரலாறுக்கு வருவோம். அந்த சைடு யூதர்கள் பனி பிரதேசத்துல மாட்டிக்கிட்டாங்க. இந்த சைடு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு யங்கான தலைவர் இலங்கை வழியா வந்து மக்களை அங்கிருந்து பாதுகாப்பா கூட்டிட்டு வந்து கரை சேர்க்கிறாரு. அந்த தலைவன் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம மக்களை காப்பாத்தினாரு. ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா, நாங்க மட்டும் பொழைச்சா போதும்னு கப்பல் வழியா தப்பிச்சு பனி பிரதேசத்துல மாட்டிக்கிட்டாங்க இந்த யூதர்கள். இதுதான் யூதர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள வேறுபாடு. இந்த பக்கம் நம்ம தமிழர்கள் பத்தி பார்ப்போம். ஒரு தலைவன் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனாரு சொன்னேன் இல்லையா, அந்த தலைவன் பேரு முருகன். சுமார் 10,000 வருடங்களுக்கு முன்னாடி தமிழர்களை காப்பாத்தி கரை சேர்த்தவர் நம்ம கடவுளர் முருகன் தான். அது மட்டும் இல்ல, தமிழர்களுக்கு நிறைய கத்து கொடுத்தாரு. ஆசீவகத்தை உருவாக்குனது முருகன் தான். மாணவர்களுக்கு குருகுலத்தை அமைச்சு கொடுத்தது முருகன் தான். பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்சாரு. பலூனை முருகன் தான் கண்டுபிடிச்சாரு. அந்த பலூன் மூலியமா உலகத்தை சுத்தி வந்தாரு. அந்த வரலாறை தக்க வைக்க தான் அரவுண்ட் த வேர்ல்ட் 80 டேஸ் படம் எடுத்தாங்க. இந்த வரலாறுலாம் யூதர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா யூதர்கள் தான் இந்த படத்தெல்லாம் எடுக்கிறாங்க. கண்ணாடிய முருகன் தான் கண்டுபிடிச்சாரு. கரண்ட முதலா முருகன் தான் கண்டுபிடிச்சாரு. விவசாயத்தை முருகன் தான் முதலா கண்டுபிடிச்சாரு. முருகன் கண்ட விஞ்ஞானங்கள் நிறைய இருக்கு. முருகன் கண்டுபிடிச்சத ஒரு பாடலாவே போட்டிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாரும் பாருங்க. சரி, இப்போ வரலாறுக்கு வருவோம். முருகன் இங்க மக்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறாரு. ஆண்னா என்ன, பெண்ணா என்ன, எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. முருகன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முருகன் தன் மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. சரி, இப்போ அங்க யூதர்கள் என்ன பண்றாங்கன்னு போய் பார்ப்போமா? வாங்க போய் பார்க்கலாம். இந்த பனி பிரதேசத்துல யூதர்கள் குளிர்ல செம்மையா கஷ்டப்படுறாங்க. கண்ணா பின்னான்னு வேட்டையாடி சாப்பிடுறாங்க. ஒரு வரமுறையே இல்லாம உறவு வச்சுக்கிறாங்க. யூதர்களுக்கு ஒழுக்கன்றதே கிடையாது. அதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க இந்த கேடுகட்ட யூதர்கள். இப்படிதான் தமிழர்கள் ஒரு சைடு அட்வான்ஸ்டாவும் யூதர்கள் ஒரு சைடு மிருகமாவும் வாழ்றாங்க. யூதர்கள் ஒரு மிருகன்றத இந்த யூத கமலஹாசனே ஒரு பாட்டுல சொல்லியிருக்கான் பாருங்க. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நாம். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நாம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் யூதர்கள் தான் நம்மளை ஆள்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? அதுதான் உண்மை. யூதர்கள் தான் இப்போ நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டுட்டு இருக்காங்க. சரி, அதை பத்தி லாஸ்டா பார்ப்போம். இப்போ இந்த 2 வரலாறு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒன்று வந்து யூதர்கள் அந்த சைடு பனி பிரதேசத்துல காட்டு மிராண்டியா வாழ்றாங்க. இந்த சைடு தமிழர்கள் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு ஒழுக்கமான மக்களா வாழ்றாங்க. இப்போ இந்த 2 வரலாறுக்கும் பாட்டுகள் இருக்கு.
அந்த பாட்டுகளை உருவாக்குனதே இந்த யூதர்கள் தான். அது என்ன பாட்டுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் முருகன் மக்களை காப்பாத்தி கூட்டிட்டு போனார்ல, அந்த வரலாறை ஒரு சாங்ல வச்சிருக்காங்க, அதை பத்தி பார்ப்போம். வாழ்வை மீண்டும் வந்தாய் ஐயா வந்தாய் ஐயா, வாழ்வை மீண்டும் தந்தாய் ஐயா. இது முருகன் மக்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததை குறிக்கும். இத பாருங்க. முருகன் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாருன்னு, அதே மாதிரி தான் இந்த கதாநாயகனும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி யோசிச்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டுவாங்க. முருகன் இப்படிதான் மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு, நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. முருகன் தான் முதல்ல பெண்களுக்கு வளகாப்பு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. முருகன் தான் முதல்ல தற்காப்பு கலையை பத்தி சொல்லி கொடுத்தாரு. இந்த பாட்டுகள்ல அழகா முருகரோட வரலாறு அப்படியே காமிச்சிருப்பாங்க. இதுதான் முருகனை பத்தி சொல்ற ஒரு சின்ன வரலாறு. இப்போ யூதர்கள் பனி பிரதேசத்துல போய் கஷ்டப்பட்டாங்கல்ல, அதை நினைச்சு ஒப்பாரி வச்சு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க, அதை இப்ப பார்ப்போம். இத பாருங்க, நீல மலைச்சாரல். இத குமரி கண்ட அழிவை தான் சொல்ல வராங்க. மலை வந்து சட சட சடவென்று சேர. குமரி கண்ட அழிவு அப்போ இவங்க மட்டும் கப்பல்ல தப்பிச்சு போறாங்க. அப்போ செம மழை பெய்யுது. இந்த லைனை பாருங்க. திசையெல்லாம் மலையில் கரைந்து தொலைந்ததென்ன. இவங்க கப்பல்ல ஏறி திசை தெரியாம எங்க போறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டிருக்காங்க. அததான் இங்க சொல்ல வராங்க. சிட்டு சிறுகுருவி பறந்த திசையும் தெரியவில்லை. அவங்க எங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. விட்டு பிரிந்து விட்டேன், பிரிந்த வேதனை சுமந்திருந்தேன். விட்டு பிரிந்து விட்டேன், பிரிந்த வேதனை சுமந்தி விட்டு பிரிந்து விட்டேன், பிரிந்த வேதனை சுமந்திருந்தேன். அதாவது நம்ம தமிழர்கள் கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் பனி பிரதேசத்துல மாட்டிக்கிட்டாங்க. அந்த வேதனையை தான் இங்க சொல்ல வராங்க. விட்டு பிரிந்தேன் பிரிந்தேன், உயிர் நனைந்தேன். அந்த சிறுகுருவி இப்போது அலைந்து துயர்படுமோ, இந்த மலை சுமந்து அதன் ரெக்கை வலித்திடுமோ. அதாவது நம்ம தமிழர்களை விட்டு பிரிஞ்சாங்க, பனி பிரதேசத்துல நனைஞ்சாங்க. இதெல்லாம் சொல்லி இந்த பாட்டுல அவங்க ஒப்பாரி வைக்கிறாங்க. இப்போ இந்த லைனை பாருங்க. காட்டில் அந்நேரம் கதையே வேறு கதை. கூட்டை மறந்துவிட்டு குருவி கும்மியடித்தது கான், சொட்டும் மலை சிந்தும் அந்த சுகத்தில் நனையாமல் என்னை எட்டி போனவனை எண்ணி அழுதது கான். பாத்தீங்களா, அந்த நேரத்துல நடந்ததே வேற. ஆனா இவங்க வந்து நோவான்ற ஒரு பொய் கதையை உருவாக்கி அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க. ஆனா உண்மையா அங்க நடந்ததே வேற. இவங்க தமிழர்களை விட்டு சுயநலமா பிரிஞ்சு போய் பனி பிரதேசத்துல மாட்டி கஷ்டப்பட்டிருக்காங்க. சொட்டும் மலை சிந்தும் அந்த சுகத்தில் நனையாமல். பனி பெய்யறது எல்லாருக்கும் பிடிச்சதுதான், ஆனா அங்கேயே இருந்து கஷ்டப்படுறதுன்றது வேறு. அதை தான் இங்க சொல்ல வராங்க. என்னை எட்டி போனவனை எண்ணி அழுதது கான். அதாவது நம்ம தமிழர்களை நினைச்சு பயங்கரமா அழுது இருக்காங்க. பாத்தீங்களா, யூதர்களோட ஒப்பாரிய சாங்கா நம்ம கிட்ட எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட என்ன கதை கட்டினாங்க? நோவாவை கடவுள் காப்பாத்தினாரு, அவங்க ஃபேமிலியை மட்டும் அந்த மலை வெள்ளத்துல இருந்து காப்பாத்தினாரு, மத்த எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம கிட்ட பொய் வரலாற சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையா அங்க பனி பிரதேசத்துல மாட்டி செம்மையா கஷ்டப்பட்டிருக்காங்க. அது அவங்களுக்கு தேவைதான். இப்பேற்பட்ட இந்த ஒழுக்கம் கெட்ட யூதர்கள் தான் இந்த உலகத்தை இப்போ ஆள்றாங்க. சரி, இப்போ வரலாறுக்கு வருவோம். இந்த சைடு நம்ம தமிழர்கள் நல்ல சிறந்த அறிவுள்ள மனிதர்களா வாழ்றாங்க. ஆனா அந்த சைடு ஒரு மிருகம் மாதிரி ஒரு வாழ்க்கை அந்த யூதர்கள் வாழ்றாங்க. இதுக்கப்புறம் முருகன் ஜீவ சமாதி அடைஞ்சு கடவுளரா ஆகிட்டாரு. முருகரோட மக்கள் விவசாயம்லாம் பண்ணிட்டு நல்ல சிறந்த மனிதர்களா வாழ்ந்துட்டு வராங்க. யூதர்கள் பனிப்பிரதேசத்துல இருந்து தப்பிச்சு இங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா இங்க முருகனோட மக்கள் செம்ம அறிவாளியா இருக்காங்க, ஒழுக்கமா வாழ்றாங்க, நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டெக்னாலஜி எல்லாம் இந்த யூதர்கள் வந்து தூரத்துல இருந்து பாக்குறாங்க. யூதர்களுக்கு அவங்க மேல செம்ம பொறாம. எப்படி இவங்க மட்டும் இவ்வளவு அறிவாளியா இருக்காங்க, நம்ம எல்லாம் அங்க கஷ்டப்பட்டிருக்கோம், இவங்க மட்டும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு வைத்தெரிச்சல், பொறாம உருவாகுது. இதை எப்படியாவது அடையணும்னு திட்டம் திட்டுறாங்க இந்த யூதர்கள். இதுக்கப்புறம்
சுமார் 2500 ஆண்டுகளுக்கு பிறகு ராவணன் இந்திரன்ற தமிழர்கள் உருவாகுறாங்க. அப்போதான் கசார் பகுதியிலிருந்து ஒரு யூத பிராமணன் ராமன்ற ஒருத்தன் கப்பல் வழியா வரான். நம்ம இலங்கைக்கு வரான். வந்து பார்த்தா அந்த இடமே சொர்க்கமா இருக்கு. அந்த யூத பிராமணன் ராமனுக்கு ஒரு ஆசை வருது, எப்படியாவது இந்த ஊட்டி மலைகளை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் கூடவே கொஞ்சம் பெண்களையும் கூட்டிட்டு வரான். இவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு ரொம்ப வெள்ளையா இருக்காங்க. ஏன்னா யூதர்கள் பிராமணர்கள்னாலே நல்லா வெள்ளையா இருப்பாங்கல்ல. ராமன் தனியா எதுவும் பண்ண முடியாதுன்றதால ஒரு குறிப்பிட்ட மலை மக்களை பிரெயின் வாஷ் பண்றான். அந்த மலை மக்களை தான் ராமாயணத்துல குரங்கா காட்டியிருக்காங்க. பொதுவா அவங்க குரங்கே கிடையாது, அவங்க மலைவாழ் மக்கள். அந்த மலைவாழ் மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த ராமன் அந்த படைகளை கூட்டிட்டு ராவணனை எதிர்த்து போறான். ஆனா நம்ம ராவணன் இந்திரன் ரொம்ப பலசாலியா இருந்தாங்க. நம்ம ராவணன் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு. விமானத்தை நம்ம ராவணன் தான் கண்டுபிடிச்சாரு. இந்திரன் தன் லெகிமம் சக்தியால பறந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தமிழர்கள் பண்ணியிருக்காங்க. இவங்களை எதிர்த்து தான் ராமன் போறான். அந்த மலைவாழ் மக்கள் படைகளை கூட்டிட்டு போறான். ஆனா அந்த ராமாயண போர்ல இந்திரன் ராமனை கொன்னுடுறாரு. இதுதான் உண்மையா நடந்த ராமாயணம். இத ராமாயணம் கூட சொல்லக்கூடாது, இது உண்மையான ராவணியம். இதுதான் உண்மையான வரலாறு. இதுதான் அங்க நடந்துச்சு. ஆனா இந்த யூத பிராமணர்கள் நம்ம கிட்ட ராமன் தான் ஜெயிச்சான்ற மாதிரி ஒரு கதை கட்டி ராமாயணம்ன்ற பெரிய ஒரு ஸ்டோரியை கிரியேட். ஏழாம் அறிவு. இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க தமிழர்களோட வரலாற்றை பத்தி பெருமையா பேசின படம். இருந்தாலும் இந்த உலகை ஆளும் யூத பிராமணர்கள் அவர்களோட வருங்கால சதி திட்டத்தை இந்த திரைப்படத்துல தெள்ள தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த ஏழாம் அறிவு திரைப்படம் அக்டோபர் 25 2011 ரிலீஸ் ஆச்சு. கரெக்டா சத்தியயுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான் இந்த ஏழாம் அறிவு. இந்த படம் ரிலீஸ் ஆன அப்போ நிறைய பேருக்கு சத்தியயுகம்னா என்னன்னே தெரியாது. ஆனா இந்த யூத பிராமணர்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மளோட ஓலைச்சுவடிலாம் அவங்க கிட்டதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சத்தியயுகத்துல தமிழர்களாகிய நம்ம மீண்டு எழப்போறோம். இத பத்திலாம் இந்த திரைப்படத்துல தெள்ள தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த திரைப்படத்துல இலுமினாட்டிய பத்தி டைரக்டாவே சொல்லியிருப்பாங்க. சரி, இத பத்தி போக போக விரிவாக பார்ப்போம். படத்தோட ஆரம்பத்துல போதி தர்மனோட வரலாற்றை பத்தி காட்டுவாங்க. இது பல்லவ சாம்ராஜ்யத்தின் பாடசாலை. நாம் விருச்சிகம், ஏகபாதம். கலைகள் பலவற்றுடன் மருத்துவமும் சிறப்பு பாடமாக இருந்தது. போதி தர்மனோட வரலாறை பார்க்கும்போது நம் தமிழ் கடவுளர் முருகனோட வரலாற்றை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஏழாம் அறிவு. ஏழுன்றது சப்தகன்னிகள். சப்தகன்னிகளை உருவாக்குனது முருகன் தான். அதே மாதிரி 7 இசையை உருவாக்குனதும் முருகன் தான். நம் கடவுளர் முருகன் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் கண்டுபிடிச்சத நாங்க 5ஆம் தமிழர் சங்கம் ஒரு பாடலாவே வெளியிட்டிருக்கோம். இது வரைக்கும் அந்த விழியத்தை பார்க்காதவங்க பாருங்க. இந்த திரைப்படத்துல முருகரோட வரலாற்றை அதிகமா காட்டியிருப்பாங்க. ஒரு காட்சியில நம் முருகன் உருவாக்குன முக்கோண நட்சத்திரத்தை கூட காட்டுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பேரும் AR முருகதாஸ். இந்த பெயரும் முருகரோட பெயரை குறித்ததுதான். இந்த பிண்டாரிகள் எல்லாமே கரெக்டா சூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. சரி, இந்த திரைப்படத்துல ரொம்ப முக்கியமான 2 விஷயத்தை காட்டுவாங்க. ஒன்னு மருத்துவம், இன்னொன்னு தற்காப்பு கலை. இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சது நம் கடவுளர் முருகன் தான். இது எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ திரைப்படத்துக்கு போலாம். படத்தோட ஆரம்பத்துல போதி தர்மனோட வரலாற்றை காட்டுவாங்க. அந்த காலத்துல தமிழ் மக்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, அதை பத்திலாம் காட்டுவாங்க. இந்த காட்சியில இந்த புத்தகத்தை காட்டுவாங்க. இந்த புத்தகத்துல குண்டல்னி, சக்கரங்கள் மற்றும் யானையோட சிம்பலும் இருக்கும். யானைன்றது ஆசீவக சின்னம். சரி, இதை பத்தி போக போக விரிவாக பார்ப்போம். அதுக்கப்புறம் போதி தர்மன் அவரோட குடும்பத்தை விட்டுட்டு நீண்ட நாள் பயணம் செய்து சைனாக்கு போவாரு. அதுக்கப்புறம் அங்க ஒரு கொடிய நோய் உருவாகும். இந்த நோய் எதை குறிக்குதுன்னா கொரோனா வைரஸ் தான். கொரோனா வைரஸ் முதல்ல எங்க இருந்து பரவ ஆரம்பிச்சதுன்னா சைனால இருந்து தான். இந்த நோயை உருவாக்குனது பிண்டாரிகள் தான். அதை தான் இந்த படத்துல முன்கூட்டியே காட்டுறாங்க. இந்த பிண்டாரிகள் எதெல்லாம் வருங்காலத்துல பண்ண போறாங்களோ அதை படங்கள் மூலியமா காட்டுவாங்க. இந்த படத்துல மட்டும் இல்ல, ஒரு சில பாடல்கள்ல கூட இந்த மாதிரி காட்டியிருக்காங்க. சுக்ரன் இந்த திரைப்படம் நடிகர் விஜய் நடிச்சது. இந்த திரைப்படம் 2005 ரிலீஸ் ஆச்சு. இந்த சாங்கை பாருங்களேன்.
சாத்திக்கடி போத்திக்கடி பத்திரமா படுத்துக்கடி. இது வந்து லாக்டவுனை குறிக்கும். வீட்டுக்குள்ள ஊசி வெடி போட போறேன். இது வந்து வேக்சினை குறிக்கும். சரி, இந்த லைனை பாருங்க. வாயை நல்லா மூடிக்கிட்டு வானரமா மாறிக்கிட்டு. இது நம்ம எல்லாரையும் மாஸ்க் போட வச்சு நம்ம எல்லாரையும் ஒரு குரங்கா பார்த்து அவன் ரசிச்சான்ல, அதை குறிக்கிறது தான் இந்த லைனு. மூக்க வச்சு தம் அடிச்சு காட்ட போறேன். இது எதை குறிக்குதுன்னா, கொரோனா டைம்ல மருத்துவமனையில நிறைய மக்கள் மூச்சு விட கஷ்டப்பட்டாங்க. நிறைய மக்களுக்கு லங்ஸ் பாதிச்சுது. நிறைய மக்கள் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி தான் இறந்து போனாங்க. அதை குறிக்கிறது தான் இந்த லைன். சரி, இந்த லைனை பாருங்க. பாட்டுக்குள்ள செய்தி ஒன்று சொல்ல போறேன். இந்த பாடல்ல நமக்கு மறைமுகமா இந்த செய்தியை சொல்றாங்கல்ல, அதை தான் சொல்ல வராங்க. கடைசியா இந்த லைனை பாருங்க. நல்லவன தோல் கொடுத்து தூக்க போறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பிண்டாரிகள் கொடிய நோயை பரப்பி அப்பாவி மக்களை கொன்னாங்க. அதை குறிக்கிறதா இந்த வரி. செத்ததுக்கு அப்புறம் தோல்ல வச்சுதானே தூக்கிட்டு போவாங்க. அதை தான் இந்த வரியில அவன் சொல்ல வரான். பாத்தீங்களா, அவன் பண்ண போற இந்த சதி திட்டத்தை 2005 ரிலீஸ் ஆன ஒரு பாடல்லையே சொல்லிட்டான். இது எல்லாமே யூத பிராமணர்களோட சதி திட்டம் தான். சரி, இப்போ படத்துக்கு வருவோம். போதிதர்மன் அவர் உருவாக்கின மருத்துவத்தை வச்சு அந்த குழந்தைய காப்பாத்துவாரு. இதுக்கப்புறம் அந்த சீன மக்கள் இவரை கடவுளா ஏத்துப்பாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும். அது என்னன்னா, வேற்று இனத்து மக்கள் இவர்களை துன்புறுத்துவாங்க. இந்த வேற்று இனத்து மக்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவங்க தான் அந்த யூத பிராமணர்கள். கையில கோடாரி, ஒற்றை கண் சிம்பிள், இது எல்லாமே இருக்கும். இப்போ இந்த சீனை பாருங்க. இந்த யூத பிராமணர்களுக்கு சூழ்ச்சி மட்டும்தான் பண்ண தெரியும். அவங்களுக்கு ஞானம் கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, அறிவு கிடையாது. மற்றவங்களுடைய உழைப்பை திருடி அதை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு பெருமையா சொல்றதுதான் இந்த யூதர்களோட பழக்க வழக்கம். இந்த சீன்ல நல்லா அடி வாங்கிட்டு ஓடுவானுங்க. இந்த ஹிப்னாட்டிசம், தற்காப்பு கலை, இது எல்லாமே நம் தமிழர்கள் கிட்ட இருந்து போனதுதான். அதை தான் இந்த காட்சியில சொல்ல வராங்க. முதல்ல அறிவாளி மக்களா இருந்தது நம்ம தான். சரி, இதுக்கப்புறம் போதிதர்மன் நிறைய விஷயங்களை பத்தி சைனா மக்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. மருத்துவம், தற்காப்பு கலை எல்லாமே. அதுக்கப்புறம் பல்லாயிரம் வருடங்கள் கழித்து நிகழ்காலத்தை காட்டுவாங்க. இதுக்கப்புறம் நிகழ்காலத்துல தான் இந்த கதை ஆரம்பமாகும். இந்த திரைப்படத்தில் வரும் கதாநாயகன் பெயர் அரவிந்த். அரவிந்தோட மீனிங் தாமரை. ஒரு காட்சியில யானை மேல அரவிந்த் உக்காஞ்சிருப்பாரு, யானை மேல தாமரை. இது அப்படியே ஆசீவக சின்னத்தை குறிக்கும். இந்த திரைப்படத்தின் பெயர் 7ஆம் அறிவு. அரவிந்த் என்ற பெயரும் 7 வார்த்தைகள். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டும் 25. இதுவும் 7 தான் குறிக்கும். இந்த 7ன்றது ஆசீவகம் தான். இந்த ஆசீவகத்தை உருவாக்குனது நம் முருகன் தான். இதை முழுக்க கண்டுபிடிச்சது நம் முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் மட்டும்தான். இதை பத்தி பாண்டியன் ஐயா நிறைய விழயத்துல தெளிவா சொல்லியிருக்காரு. சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது ஆசீவகத்தை குறிக்கிற சின்னம்னு. இத புதுசா பாக்குற நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா இவன் ஏதேதோ சொல்றான்னு. ஆனா இந்த விழியத்தை ஒரு விழிப்புணர்வோட பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இந்த பிண்டாரிகள் நம் வரலாற்றை எப்படிலாம் படத்துல காட்டுறாங்கன்னு. அதனால தமிழ் மக்களாகிய நீங்க விழிப்படைந்தா மட்டும்தான் தமிழர்கள் மீண்டு எழ முடியும். சரி, இந்த படத்துடைய கதாநாயகி யாருன்னு பார்ப்போம். ஸ்ருதி ஹாசன். நம்மளால இந்த விஷயத்தை மட்டும் ஏத்துக்கவே முடியல. போயும் ஒரு யூத பிராமண பெண்ணை இந்த கேரக்டர்ல நடிக்க வச்சிருக்காங்க. இந்த கதாபாத்திரம் பெயர் சுபா. இந்த கேரக்டர் இந்த திரைப்படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இப்பேற்பட்ட ஒரு கேரக்டர்ல தான் இந்த பிராமண பெண்ணை நடிக்க வச்சிருக்காங்க. அது சரி, அவன் தானே படத்தை உருவாக்குறான், இதுல அவங்களோட ஆளை தானே நடிக்க வைப்பாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நம்மளால தான் இதை ஏத்துக்கவே முடியல. இது எழுதுனது யார் தெரியுமா? கிரேட் மாஸ்டர் போதிதர்மன்.
சரி, இப்போ இந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கு வருவோம். இவர் பேரு டாங்லி. இந்த கதாபாத்திரம் அப்படியே பரசுராமன் கேரக்டர் குறிக்கும். இந்த பரசுராமன் கொடிய அம்மை நோயை பரப்பி நிறைய மக்களை கொன்னான். இந்த டாங்லி கதாபாத்திரமும் நோயை பரப்புற ஒரு பரசுராமனா தான் இந்த படத்துல காட்டுவாங்க. இந்த டாங்லியை காட்டும் போது டே 93ன்னு காட்டுவாங்க. பரசுராமனுடைய நம்பர் 3. 93ன்றது கூட்டுனா 12 வரும். 12ன்றது 3. பரசுராமனுடைய நம்பர் 3. இந்த நம்பர்ஸை வச்சு இந்த பிண்டாரிகள் ரொம்ப அதிகமா விளையாடுவாங்க. கடவுளர்களுக்கு ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க, அவர்களோட முன்னோர்களுக்கும் ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. இந்த நம்பர்ஸை திரைப்படத்துல அதிகமா காட்டி எடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, பரசுராமனை குறிக்கிற வெள்ளை நிற ஆடைய போட்டுட்டு வருவாரு. இந்த யூதர்கள் இந்த மாதிரி பெரிய பில்டிங்ல தான் மீட்டிங் வைப்பாங்க. ஏன்னா இப்ப உலகமே அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க எந்த விஷயம் பண்ணாலும் அதுக்கு பேரு ஆபரேஷன் இல்ல அசைன்மெண்ட்னு வைப்பாங்க. இதே மாதிரி ஒரு மீட்டிங் எனிமி திரைப்படத்திலையும் வரும். This is $100 billion business. சரி, இந்த சுபா கேரக்டரை பத்தி பார்ப்போம். இந்த கேரக்டர் தான் தமிழர்களுடைய வரலாற்றை பத்தி தெளிவா சொல்லுவாங்க. நம் கடவுளர்கள் தான் உண்மையான சயின்டிஸ்ட். அந்த மாதிரிலாம் நம் கடவுளர்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. இவங்க எல்லாருமே நம்ம சாமியா பார்க்காம ஒரு சயின்டிஸ்டா பார்க்கணும். நம் கடவுளர்கள்லாம் இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம் கடவுளர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானின்றது நம் முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் தான் முதல்ல கண்டுபிடிச்சாரு. பாண்டியன் ஐயா மூலியமா தான் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நம் கடவுளர்களுடைய உண்மையான வரலாற்றை பத்தி சொன்னது பாண்டியன் ஐயா தான். இந்த சுபா கேரக்டர் பாண்டியன் ஐயாவையும் 5ஆம் தமிழர் சங்கத்தையும் குறிக்கிற மாதிரி இந்த கதாபாத்திரம் அமைந்திருக்கும். இந்த திரைப்படத்தில் வரும் கதாநாயகன் அரவிந்த். இந்த கேரக்டர் விழிப்புணர்வு இல்லாத தமிழர்களை குறிக்கும். சுபா கேரக்டர் தமிழர்களோட வரலாற்றை பத்தி சொல்லும் போது இந்த அரவிந்த் கேரக்டர் ஆச்சரியமா பாப்பாரு. அதே மாதிரி தான் நம்மளும் இப்ப பாண்டியன் ஐயா வரலாற்றை பத்தி சொல்லும் போது நம்மளாம் ஆச்சரியமா பாக்குறோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இப்போதான் நிறைய பேர் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு வராங்க. பாண்டியன் ஐயா சொல்றத உண்மைன்னு ஏத்துக்கிறாங்க. அதை குறிக்கிற மாதிரி தான் இந்த சீன் இருக்கும். அதை பத்தின குறிப்புகள் எல்லாம் அடுத்தடுத்த படையெடுப்புல அழிச்சிட்டாங்க. இந்த காட்சியில அடுத்தடுத்த படையெடுப்புல அழிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்த படையெடுப்புன்றது இந்த இலுமினாட்டிகள் தான். நம்மளோட மருத்துவ குறிப்பெல்லாம் அழிச்சிட்டாங்க, நம்மளுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் அழிச்சிட்டாங்க. இதை தான் இங்க சொல்ல வராங்க. நீ மனசு வச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நீ மனசு வச்சாதான் முடியும். அதாவது தமிழர்களாகிய நம்ம விழிப்புணர்வு அடைந்தா மட்டும்தான் நம்ம தமிழர்கள் ஆட்சி செய்ய முடியும். அதனால தமிழ் மக்களாகிய நீங்க விழிப்புணர்வு அடைய வேண்டும். ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், பரசுராமன் தான் கொடிய அம்மை நோயை பரப்பினான். அதே மாதிரி இந்த படத்தோட வில்லனும் நோயை பரப்புற மாதிரி காட்டுவாங்க. எதுக்காக ஒரு நாய் மூலியமா பரப்புறான் அப்படின்னா, இந்த டாக்ன்றது பரசுராமனை தான் குறிக்கும். சந்திரமுகி படத்துல பரசுராமன் வேட்டையன் கூட டாக்ஸ் வரும். இந்த கதாபாத்திரம் பரசுராமனை குறிக்கிறதுக்கு தான் ஒரு டாக் மூலியமா வைரஸ் பரவணுன்றதுக்காக இன்ஜெக்ஷன் போடுவாரு. சரி, இந்த சீனை பாருங்களேன். 800 வருஷத்துக்கு முன்னால வந்த இங்கிலீஷ் உங்களுக்கு பெருசுனா 20,000 வருஷத்துக்கு முன்னால வந்த தமிழ் எங்களுக்கு பெருசுதான். 20,000 வருஷத்துக்கு முன்னால வந்த தமிழ் எங்களுக்கு பெருசுதான். 20,000 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எங்க தமிழ் பெருசுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் கடவுளர் சிவன் வாழ்ந்தது 20,000 வருடங்களுக்கு முன்னாடி. இததான் இவங்க கரெக்டா சொல்றாங்க. பாத்தீங்களா, இந்த பிண்டாரிகளுக்கு நம்மளோட வரலாறை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சரி, அதுக்கப்புறம் இந்த சீனை பாருங்களேன். உங்க அசைன்மென்ட் நேத்தே படிச்சிட்டோம். ரியலி ஃபேண்டாஸ்டிக் ஸ்டஃப். நிச்சயமா சக்சஸ் ஆகும். இங்க 5 பேர் ஒன்னு சேருவாங்க. இதுதான் 5ஆம் தமிழர் சங்கம். என்னடா எங்களை பத்தி நாங்களே பெருமையா சொல்லிக்கிறோம்னு நீங்க நினைக்க வேண்டாம். பிண்டாரிகளை பொறுத்த வரைக்கும் வருங்காலத்துல இப்படி ஒரு சங்கம் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்படிதான் உலகம் மாறப்போகுது, தமிழர்கள் தான் ஆட்சி செய்ய போறாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மளோட ஓலைச்சுவடிகள் அவங்க கிட்டதான் இருக்கு. இவங்க 5 பேர் தான் கடைசி வரைக்கும் மறைந்திருந்து மக்களுக்காக போராடுவாங்க. இப்ப நாங்களும் மக்களுக்காக போராடிட்டு தான் இருக்கோம். அதை குறிக்கிறது தான் இந்த காட்சி. இந்த கதாபாத்திரம் எதை குறிக்குதுன்னா, இந்த யூத பிராமணர்களுக்கு மறைமுகமா உதவி செய்யறது இந்த இந்திய பிராமணர்கள் தான். இவங்க வெளியே பாக்குறதுக்கு நார்மலா இருப்பாங்க, ஆனா இவங்க யூத பிராமணர்களுக்காக வேலை செய்யற இந்திய பிராமணர்கள். அதை குறிக்க தான் இந்த சீன். அப்புறம் இதை பாருங்களேன். 6th செஞ்சுரியில ஹாங்ஸிங்கிற வைரஸ் தாக்கி சைனாவில பல லட்சம் பேர் செத்துருக்காங்க.
சைனால தான் முதலா வைரஸ் பரவுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கொரோனா வைரஸும் முதலா சைனால இருந்து தான் பரவ ஆரம்பிச்சது. முதல்ல இந்த கொரோனா வைரஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்ப்போம். சைனாவில் இருக்கிற வுஹான் சிட்டின்னு இருக்குது. அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் முதல்ல இந்த கொரோனா வைரஸ் வந்து கடந்த வருஷம் 2019 டிசம்பர்லேருந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொரோனா வைரஸ்ன்ற பேர் நம்ம கடவுளர் ராவணனை குறித்து வைக்கப்பட்ட பெயர் தான். அதை பற்றி நம்ம பாண்டியன் ஐயா சொல்லியிருக்காரு. அதை இப்போ பார்ப்போம். ஆக யூதனது ஆதிக்கத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பது ராவண இந்திரர்களின் மீன யுகம் என்பதால் அவர்களின் மீதுள்ள வெறுப்பால் இந்த வைரஸை ராவண இந்திரர்களின் பெயராலேயே உருவாக்க எண்ணினான் யூதன். ராவணனை குறித்த நட்சத்திரம் குரவன் ஓரையாளி என்ற கொரோனா போரியாலிஸ் என்ற நட்சத்திரம்தான். இங்கு ஓரை என்பது சிவனை குறித்து, ஓரையாளி என்பது சிவதாசனாகிய ராவணனை குறிக்கும். அதனால்தான் யூதன் உருவாக்கிய வைரசுக்கு கொரோனா என்று ராவணனை குறிக்கும்படி பெயரிட்டார். வரப்போகும் மீன யுகத்தை முன்னறிவித்து இந்த நட்சத்திரம் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்த நாளாகிய 2019 நவம்பர் 18 இந்த வைரஸை சீனாவில் பரப்பினார். 7ஆம் அறிவு திரைப்படம் வந்த சமயத்தில் இந்த வைரஸ், இந்த மாஸ்க்கு, இதை பற்றிலாம் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படம் வெளியான வருடம் 2011. இதில் தெளிவாக எல்லாமே காட்டியிருக்காங்க. யூத பிராமணர்கள் அவங்க வருங்காலத்தில் பண்ண போகிற சதி திட்டத்தை இந்த திரைப்படத்தில் அப்படியே காட்டியிருக்காங்க. இது ஒரு பக்கா பிளான். இந்த பிளானை ஒரு 14-15 வருடம் முன்னாடி தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி சதி திட்டம்லாம் 100 வருடங்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் யுகம் மாறப்போது, தமிழர்கள் மீண்டெழ போறாங்கன்னு. அப்படி நடக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் செயல்படுத்துறாங்க அந்த பிண்டாரிகள். இந்த நியூஸை பாருங்களேன். வணக்கம். பரவி வரும் மர்ம காய்ச்சலுக்கு தமிழகத்தில் இதுவரை 118 பேர் பலியாகியுள்ளனர். திண்டிவனம், நாகர்கோவில் பகுதிகளில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அப்படியே கொரோனா டைம்ல பார்த்த நியூஸ் மாதிரியே இருக்குல்ல. பாருங்களேன், பொதுமக்கள் எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுல லாக்டவுனும் காட்டுவாங்க. ஸ்கூல் க்ளோஸ்டு, காலேஜ் க்ளோஸ்டு, எல்லாமே க்ளோஸ்டு. மார்க்கெட்லாம் காலியா இருக்கும். இது எல்லாமே ஊரடங்கு தான். இந்த ஊரடங்குன்றது நம்மள பல பேருக்கு அப்ப தெரியாது. கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த திரைப்படத்துல 2011 அவங்க பிளானை பக்காவா சொல்லிட்டாங்க. சரி, என்னதான் அவங்க பிளான் பண்ணி பண்ணாலும் கடவுளர்களோட திட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. சரி, இதை பாருங்க. அவங்க என்னதான் இந்த உலகத்தையே கைக்குள்ள வச்சிருந்தாலும் தமிழர்களாகிய நம்மளை அழிக்கவே முடியாது. நமக்கு பின்னாடி கடவுளர்கள் துணையாக இருக்காங்க. சிவன், முருகன், ராவணன், இந்திரன், கிருஷ்ணன், விஷ்ணு, அப்பேற்பட்ட கடவுளர்களோட வம்சாவளிக தான் நம்ம தமிழர்கள். இது சத்தியயுகம். அவர்களால நம்மளை நெருங்க கூட முடியாது. அதனால இவங்களை பார்த்து நம்ம யாரும் பயப்படவே தேவையில்லை. இதுக்கப்புறம் 5ஆம் தமிழர் சங்கத்தை குறிக்கிற மாதிரி இந்த காட்சி அமைந்திருக்கும். இந்த திரைப்படத்துல இவர்கள் எப்படி பிண்டாரிகளை மறைமுகமா எதிர்க்கிறாங்களோ அதை தான் இப்ப நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி நிறைய விழியங்கள் வெளியிடுறோம். அது மட்டும் இல்லாம நம் தமிழ் கடவுளர்களுக்கு விழாவும் கொண்டாடுறோம். இது எல்லாமே தமிழர்கள் விழிப்படைகிறதுக்காக தான். நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. 2026 தமிழர்களாகிய நம்ம கைக்கு ஆட்சி வரணும். இந்த திரைப்படத்துல காட்டுற டிஎன்ஏ ரிசர்ச்ன்றது நம்ம முனைவர் திரு பாண்டியன் ஐயா நம்ம தமிழர்களோட வரலாறை மீட்டெடுத்து நமக்கு கொடுத்துருக்காரு. இதுதான் உண்மையான டிஎன்ஏ ரிசர்ச். இப்போ இந்த டிஎன்ஏ ரிசர்ச் சக்சஸ் ஆகணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. மக்களாகிய நீங்கள் விழிப்புணர்வு அடைந்தால் மட்டும்தான் நம்ம தமிழர்களால ஜெயிக்க முடியும். இந்த இன்னும் என்ன தோழா பாடல் தமிழர்களுக்காகவே உருவாக்கிய பாடல். இந்த பாடலை நம்ம எப்போ வேணாலும் கேட்கலாம். இந்த பாடல் முடிந்த பிறகு இந்த குரூப்ல இருக்க ஒரு சிலரை டாங்லி தேடி கொல்ற மாதிரி காட்டுவாங்க. இது நம்மளை பயம்புறுத்துறதுக்காக தான். அவனால பயம் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். மற்றபடி அவனால நம்ம கிட்ட நெருங்க கூட முடியாது. ஆனா நமக்கு தெரியாம மறைமுகமா நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவான். வீட்டுல பிரச்சனை, பண கஷ்டம், நமக்கு சின்ன சின்ன பொறி வைக்கிறது, இந்த மாதிரி மறைமுகமா அவன் நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்கான். ஏன்னா அவனால நம்ம கிட்ட நேரடியா நெருங்க முடியாது. சரி, இதை பாருங்க. 11-2 இது ரெண்டுமே ராவணன் இந்திரனை குறிக்கும். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன தேதியும் 2011.
இதுவும் ராவணன் இந்திரனை தான் குறிக்கும். இந்த திரைப்படத்துல ஏன் ராவணன் இந்திரனை குறிக்கிற மாதிரி இந்த நம்பர் காட்டுறாங்கன்னா, இந்த சத்தியயுகத்துல இப்போ நடந்துட்டு இருக்குது மீன யுகம். மீன யுகம்ன்றது ராவணன் இந்திரன் தான். இந்த திரைப்படத்துல ராவணன் இந்திரனோட நம்பர்ஸ் ஒரு சில இடங்கள்ல வரும். அது மட்டும் இல்ல, இந்த திரைப்படத்துல ப்ளூ கலரை அதிகமா காட்டுவாங்க. இந்த லைப்ரரி, இந்த பாடல்ல வரும். இவ்வளோ ஏன் கிளைமேக்ஸ்ல அவர் கண்ணோட லென்ஸ் கூட ப்ளூ கலர் தான். ப்ளூன்றது நம் இந்திரன் கடவுளரை குறிக்கும். இந்திரன் எப்படி யானை மேல உக்காஞ்சிருப்பாரோ, இந்த கதாநாயகனும் யானை மேல உக்காஞ்சிருப்பாரு. சரி, இதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல யூத பரசுராம சகுனியான டாங்லி தமிழர்கள் கிட்ட அடி வாங்கி தோத்து போற மாதிரி காட்டுவாங்க. இதுக்கப்புறம் இந்த சீன் தான் படத்திலே ரொம்ப முக்கியமான சீன். இத பாருங்க. நம்மளோட வீரமும் பெருமையும் நமக்கு தெரியக்கூடாதுன்னு நம்மள ஆண்ட ஒவ்வொருத்தரும் அதை திட்டம் போட்டு மறைச்சிட்டாங்க. நம்மள ஆண்ட ஒவ்வொருத்தனும் இது இலுமினாட்டியா தான் சொல்றாங்க. இலுமினாட்டி தானே இந்த உலகத்தை ஆண்டுட்டு இருக்காங்க. மத மாற்றம், இன மாற்றம், மொழி மாற்றம்னு நமக்கான அடையாளத்தையும் அழிச்சிட்டாங்க. பாத்தீங்களா எவ்வளவு நேரடியா சொல்றாங்க. தமிழர்களோட வரலாறு, கண்டுபிடிப்புகள், ஆயிரக்கணக்கான அபூர்வமான புத்தகங்கள் இருந்த இலங்கை யாழ்ப்பாண லைப்ரரிய முழுசா எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க. நம்ம தமிழர்களோட வரலாறு, கண்டுபிடிப்புகள், அறிவியல் எல்லாத்தையும் களப்பிரர் ஆட்சியில அழிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்த விஜயநகர பேரரசு ஆட்சியில நம்ம தமிழர்களோட நிலத்தெல்லாம் கைப்பற்றிட்டாங்க. இதை தான் அவர் சொல்ல வராரு. இந்த யூத பிராமணர்கள் பல சதிகளை செஞ்சு இப்ப வரைக்கும் நம்மள ஆண்டுட்டு இருக்கானுங்க. நாம மறந்தது போதி தர்மரை மட்டுமில்ல, அவரை மாதிரி ஆயிரம் மாமேதைகளும் யோகிகளும் வாழ்ந்த மண் இது. அவங்க எல்லாருமே உங்க டிஎன்ஏல இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ரத்தத்துல உயிரோட இருக்காங்க. அவங்கள ஆராய்ச்சியால தான் வெளியே கொண்டு வரணுங்கிறது இல்ல, நம்ம முயற்சியாலையும் வெளியே கொண்டு வர முடியும்.